ஆண்டவர் உங்களோடு இருக்கட்டும். தூய யோவானின் நற்செய்தியில் உள்ள நற்செய்திக்கு செவிமடுங்கள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகன் மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனியாண்டு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக் கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாய் ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த சீடர் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து விட்டர வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. பின்பு சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு திரும்பி சென்றார்கள். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே நாடி அணிந்திருந்த எரிவான தூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தூக்கினார்கள் என்று நினைத்த அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைக்கிறேன் சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை பற்றிக் கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று ஆண்டவர் அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகளா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. நின்றவாறே மன்றாடுவோம். உயிர்த்தாண்டவரே,
உயிர்மிக்க உடைய வார்த்தைகளை தியானிக்க என்னுடைய உள்ளங்களை எவ்வியரிடம் அதற்கமையவாத தூயானுடைய வழிநடத்தலை எங்களுக்கு தந்திருந்தோம். வித்தானவர் கிறிஸ்து வழியாகவே உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சபையார் தயவாக வருங்கள். I see two of our friends who are seated among the pews who will be able to follow the service of the message in Tamil. At the end of which I will give you the gist for your sake. ஒரு நாள் சாக பயந்த ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் தோன்றி கேட்கிறார், உனக்கு என்ன வர வேண்டும்? எதையும் கேட்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் நீ கேட்க முடியாது. நீண்ட ஆயுளை கேட்க முடியாது. சாகா வரத்தை தவிர நீ எதையுமே கேட்கலாம் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த நபர் கடவுளிடம் சொல்லுகிறான், நான் மறிக்கின்ற பொழுது, நான் சாகின்ற பொழுது, கடவுளே நான் தூக்கத்தில் சாகணும், உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் சாக வேண்டும் என்று சொல்கிறான். கடவுள் நல்லது, மற்ற இது என்ன என்று கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், கடவுளே எனக்கு தூக்கமே வரட்டுவார். நாங்கள் எல்லோருமே மறிக்க பயப்படுகின்றோம், இறக்க பயப்படுகின்றோம், இறப்பிலிருந்து எப்பொழுதுமே தப்பித்துக் கொள்ள வகை தேடுகிறோம். ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு ஒருவராக இறந்து பலருக்காக உயிர்த்த ஆண்டவராய் காணப்படுகிறார். 1 கொரிந்தியர் வாசிக்கப்பட்ட நிருப வாக்கியத்திலே திருமடல் 1 கொரிந்தியர் திருமடலிலே பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இருந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். யார் இந்த ஒரு மனிதர் வழியாக ஒரு மனிதர் வழியாக வந்த சாவு? ஆதாம் மூலம் எல்லாருமே சாவுக்கு உட்பட்டனர். ஆனால் புதிய ஆதாம் கிறிஸ்து இயேசு மூலம் எல்லோருமே சாவை கடந்து வந்தனர். ஒரு அப்பாவுக்கு குலவை கொட்டிச்சான். அப்பா ரொம்ப வருத்தமாக இருந்து இறந்து போனார். அதே குலவி மகனை கொட்ட வந்ததான். மகன் பயந்தானா. ஒரு அம்மா சொன்னான், மகனை பயப்படாதே, இந்த குலவி ஏற்கனவே தகப்பனை கொட்டி தன்னுடைய கொடுக்கை இழந்து விட்டது, ஆகவே இதனால் மீண்டும் உன்னை சாவுப்படுத்த முடியாது. கிறிஸ்து இயேசு ஒரு முறை தன்மை பலியாகி ஒரே முறை மரித்து மரணத்தின் சாவை அவர் தோற்கடித்திருக்கிறார். மரணத்தின் அதிகாரத்தை அவர் இல்லாது ஒழித்திருக்கிறார். இன்று வாசிக்கப்பட்ட எல்லா திருமறை வாசகங்களையும் ஒன்று திரட்டி பார்க்கின்ற பொழுது இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற பண்டிகை உயிர்ப்பு விழா எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின்படி விசுவாசிகளுக்கு பிரதானமான முதன்மையான விழாவாக காணப்படுகிறது. There are 3 festivals we celebrate as Christians. We keep 3 major festivals as Christians. And the primary, or the first and the foremost is the resurrection of Jesus, Easter, the celebration of the risen Christ, resurrection of Jesus Christ. இதில் முதலாவதானது கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழு. இது குமாரனுடைய அல்லது மகனுடைய பண்டிகை, திருத்துவத்தில் 2வது நாள், செகண்ட் பர்சன் இன் ட்ரீ. அடுத்த எங்களுக்கு மிக முக்கியமானது கிறிஸ்து இயேசு மரித்த ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர் இயேசு பிறந்த சம்பவம். The birth of Christ Jesus is the second major festival that we keep as Christians. இது தந்தையினுடைய அன்பின் வெளிப்பாட்டை நினைவு கூறுகிறார். எந்த அளவுக்கு கடவுள் உலகத்தின் மீது அன்பு கூறுகிறார் என்றால் தன்னுடைய சொந்த குமாரனை மகனை உலகத்துக்கு அனுப்புகின்ற அளவுக்கு. ஆகவே தந்தையினுடைய அன்பை வெளிக்காட்டிய நிகழ்வாக கிறிஸ்து பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். சாவி மீது தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி வெற்றி சிறந்த குமாரனுடைய உயிர்ப்பை ஈஸ்டர் தினமது பாஸ்காவாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். 3வது திருநாள் எங்களுக்கான பெருநாள் தூய ஆவியுடைய வருகை. The coming of the Holy Spirit is the third major festival that we celebrate as Christians. So where we see all 3 festivals makes the most holy Trinity. இந்த 3 கொண்டாட்டங்களும் பண்டிகைகளும் மூவொரு கடவுளை திருத்துவத்தை எங்கள் முன் கொண்டு வருகின்றது. திருமறையிலே இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்ப்பு மிகவும் குழப்பமான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பையும் விட
அவருடைய உயிர்ப்பு தொடர்பான கதைகள், அறிக்கைகள் மிகவும் குழப்பத்தை கொண்டு வருகிறது. Compared with the birth of Jesus, the resurrection of Jesus is much more complicated one according to the scriptures, especially according to the 4 Gospels. உதாரணமாக 4 நற்செய்திகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த உயிர்த்த கிறிஸ்து இயேசுவை சந்தித்த அல்லது கல்லறைக்கு சென்ற அந்த சம்பவத்தை 4 நற்செய்தியாளர்களும் 4 விதமாக சொல்கிறார்கள். All 4 Gospels accounts of the gospel, the resurrection of Jesus are contradiction to each other. This is the first confusion that we come across when we read the resurrection of Jesus. கிறிஸ்தியனுடைய உயிர்ப்பை நாங்கள் அந்த உயிர்ப்பு பகுதி நாங்கள் வாசிக்கின்ற பொழுது வருகின்ற குழப்பம். ஒரு உதாரணம், மத்தேயு சொல்லுகின்றார், 2 பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள், ஒரு வானதூதரை கண்டார்கள். According to Matthew, it was 2 women who went to the tomb of Jesus and encountered 1 angel. 2 women and 1 angel. 2 பெண்கள், ஒரு வானதூதர். Whereas Mark says 3 women and they saw 1 young man. மார்க் நற்செய்தியின்படி அது 2 பெண்கள் அல்ல, 3 பெண்கள் கண்டது ஒரு வானதூதரை. ஆனால் அந்த வானதூதர் அல்ல, அவர் ஒரு வாலிபர், ஒரு இளைஞர் என்று தான் சொல்லப்பட்டது. லூக்கா நற்செய்திக்கு வருகின்ற பொழுது அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், 3க்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்துக்கு செல்கின்றார்கள். லூக்கா சொல்லுகின்றார் more than 3. According to Luke, it was more than 3 women who went and met 2 angels. லூக்கா சொல்றாரு, 3க்கு மேற்பட்ட பெண்கள் கண்டது ஒரு இளைஞனை அல்ல, ஒரு வானதூதரை அல்ல, 2 வானதூதர்களை. யோவான் நற்செய்தியாளர் சொல்றார், 2 பொம்பளைகளும் போகல, 3 பெண்களும் போகல, 3க்கு மேற்பட்ட பெண்களும் போகல, சென்றது மகதலேனா மரியாள் மட்டும்தான். It was 1 woman who ran to the tomb early in the morning, and it was Mary Magdalene. This is according to John's Gospel, Paul's Gospel. And then she encountered again 2 angels. அவளும் 2 வானதூதர்களை சந்தித்தாள். இது சரி, மார்க்கு சரியா, மத்தேயு சரியா, லூக்கா சரியா, யோவான் சரியா, மத்தேயு மார்க்கு சரியா, மத்தேயு மார்க்கு லூக்கா சரி, யோவான் பிழையா, இதில் யாரு சரி யாரு பிழை, எந்த இது உண்மை? இப்படி ஆக்கள் கேட்பாங்க. இயேசுனுடைய இந்த உயிர்த்தெழுந்த ஒரு சம்பவத்தை சரியா 4 நற்செய்திகளும் ஒன்றோடு ஒன்று உடன்பட்டு சொல்ல முடியவில்லையே உங்கள் திருமறையிலே. நீங்கள் எதை நம்புவீங்க? மத்தேயு நம்புறீங்களா, மார்க்கு நம்புறீங்களா, லூக்கா நம்புறீங்களா, யோவான் நம்புறீங்களா? பெரிய குழப்பம். இந்த 4 நற்செய்திகளோடு சேர்ந்து பவுல் என்ன சொல்றாரு இந்த வாசிக்கப்படுகிற, அவர் இது ஒன்றுமே சொல்ல. மத்தேயோடு சேர்ந்து போகவில்லை, மார்க்கோடு சேர்ந்து போகவில்லை, லூக்காவோடு சேர்ந்து போகவில்லை, யோவானோடு சேர்ந்து போகவில்லை. அவர் இந்த சம்பவம் இடம்பெற்ற, இந்த நிகழ்வு இடம்பெற்றதை விவரிக்கவில்லை. அவர் வித்தியாசமாக சொல்லுவார். இது வாசிக்கப்பட்ட நற்செய்தி. But you see Paul's account on the resurrection of Jesus. What Paul says about the resurrection of Jesus is entirely different than the 4 Gospels, accounts of the 4 Gospels. Paul doesn't say anything about how the resurrection of Jesus had taken place. He's not giving any elaboration. No, I found nothing. But he is putting forward the account of the resurrection of Jesus in a different way. He says, Jesus, the risen Lord, appeared to many people and he ate with them, associated with them, and we are the witness of it. சொல்லுதான் ஆண்டவர் இயேசு வித்தார். அவர் இந்த கிராமத்தில் நடந்தவர் இருக்கிற நேரமும் விற்கும் காரியங்கள் தான் பண்ணி போனார். இறந்த பிறகு அவர் மக்களுக்கு அதை நல்லதுதான் செய்தார். அவரை கண்டவர்கள் அநேகர், நிறைய பேருக்கு தரிசனமானார், நிறைய பேரோடு உண்டு கொடுத்தார். நாங்கள் அதுக்கு சாட்சி. இந்த கல்லறைக்கு போனது வந்தது, கல்லை பற்றி யோசிச்சுட்டு புரட்டுவாங்களா புரட்ட மாட்டாங்களா, இது எதுவுமே என்ன காரணம்? பெரிய பழக்கம். கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் யூத சமூகத்தினுடைய கண்டெக்ஸ்டிலிருந்து நான் புரிந்து, சூழலிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும். The reason for which, the primary reason for which is the context of each writer.
each writer has taken their own context, taking their audience into their account. அவர்கள் யாருக்கு நற்செய்தி இருக்கிறார்களோ அவர்களை முன்வைத்து தான் இந்த சம்பவத்தை அவர்கள் வைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த செகண்ட் டெம்பிள் ஜுதாயிசம், இரண்டாம் ஆலயம் கட்டப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகள் இந்த யூத மக்கள் பல்வேறுபட்ட சமூக கலாச்சார மாற்றங்களுக்குள்ளாய் கடந்து சென்றவர்கள், தாக்கங்களுக்கு உட்பட்டவர்கள். The second temple Judaism was subjected to different social ethos and influences. பபிலோனியாவிலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு foreign influence. They were in Babylon and there was an impact in the life of the Jews. The Babylonian impact in the life of the Jews. And from there they returned to their own land with the help and the leadership or with the approval of Persian king Koresh. இரண்டாவதாக அவர்கள் அங்கிருந்து கோரேஷ் மன்னனுடைய அல்லது பாரசீக மன்னனுடைய அழுத்தத்தோடு, வெற்றியோடு, உதவியோடு அவர்கள் மற்ற இந்த இடத்துக்கு வருகிறார்கள், தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். அங்கே பாரசீகர்களுடைய கலாச்சாரம், ஈரான் நாட்கள், ஈரானியன்ஸ், ஈரான் தான் இந்த பாரசீகம், அவர்களுடைய தாக்கமும் சிந்தனை இருந்தது. அதே பிறகு போனால் இவங்க இப்படி இருக்கிற நேரம் அவங்களுக்கு இன்னொரு இன்ஃப்ளூன்ஸ் வருது. மகா அலெக்சாண்டர் த கிரேட், அவன் இந்த ஆட்சியை எடுத்துக்கொண்டு இந்த யூத மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றான். கிரேக்க கலாச்சாரம். And then again they came across or they encountered the Greek-Roman culture. First, the culture of the Greek culture. Greek influence. They were highly influenced by the philosophy, Greek philosophy. And then again, people, Judaism, the Hellenistic Jews fought against them, and then they brought the original Judaism to their people. அதற்கு பிறகு ஹெலனிஸ் யூதர்கள், உண்மையான யூதர்கள் அவர்களோடு கிரேக்கர்களோடு போராடி அவர்களை புறத்திவிட்டு தங்களுடைய சமய சிந்தனைகளுக்குள்ளே உண்மையான யூத சமூகம், சமய சிந்தனை வர வேண்டும் என்று மிகவும் கடினப்பட்டு அதை கொண்டு வந்தார்கள். அந்த நேரம் இது கொஞ்சம் டயலோகாக தான் இருந்துச்சு. யூதர்களுடைய மரித்தவர்களை பற்றிய, மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்பதை பற்றிய விசுவாசம். Even by that time, the faith about the resurrection of the dead was already diluted. அதன் பிறகு ரோமர்கள் இந்த ஆட்சியை பிடிக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய சிந்தனையை கொண்டு வருகின்றார்கள், திணிக்கின்றார்கள் யூத மதத்தின் மீது, மக்கள் மீது, கலாச்சாரத்தின் மீது. ஆகவே இந்த யூத சிந்தனை எதுவுமே முழுமையான தூய்மையான சிந்தனை. இது காலப்போக்கில் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்றோம். எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் மிகவும் கடினப்பட்டு மக்களை சொந்த கலாச்சாரத்துக்குள், யூத கலாச்சாரத்திற்குள் கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த நற்செய்தி 4 எழுதப்படுவது இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட சிந்தனை தாக்கங்களுக்கு உட்பட்ட யூதர்களுடைய எண்ணங்களை கொண்டிருந்த பல்வேறுபட்ட மக்கள் சமூகத்திற்கு, விசேஷமாக மெய்யான ஆதிக்கம் பெற்றிருந்த மக்களுக்கு யோவான் நற்செய்தியாளர் இருக்கின்றார். யூதர்கள் எப்பொழுதுமே அடையாளங்களை காண்கின்றவர்கள், ப்ரூஃப் கேட்பாங்க, அதிசயங்கள், அற்புதங்களை கண்டு தான் நம்புவாங்க. கிரேக்கர்கள் அறிவுபூர்வ விஷயங்களை சொன்னால் தான் நம்புவாங்க. இது 2 கடையில் யோவான் பெரிய பாடுபடுறாங்க. உதாரணமாக 90ஆம் ஆண்டு நற்செய்தி அவர் எழுத ஆரம்பிக்கின்ற பொழுது, எழுதுகின்ற பொழுது இருந்த கேட்போர் அல்லது வாசிக்கின்றவர்கள் வித்தியாசமானவர்கள், தேவை வித்தியாசமானவர்கள். அதை அடுத்து மத்திய எழுதுகின்ற பொழுது அவருடைய தேவை வித்தியாசமாக இருக்கின்றது. லூக்கா இன்னும் ஒரு விதத்தில் இறையியல் ரீதியாக வித்தியாசப்படுகின்றார். யோவான் முற்றிலும் வித்தியாசப்படுகின்றார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்போடு மக்கள் மத்தியில் இந்த உயிர்ப்பு பற்றிய சிந்தனை பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு இவர்கள் கொண்டு வருகின்றார்கள், எழுதுகின்றார்கள். சிலர் நினைத்தார்கள், இறந்த பிறகு இறந்தவர்களுக்கு இன்னொரு இறப்பு இருக்குது. இறந்த பிறகு பரவலாக இந்த நம்பிக்கை, நாங்கள் இறந்த பிறகு இவர்கள் ஒரு இடத்துல அவங்க இப்படியே இருப்பாங்க, பேசாமல் நீண்ட நித்திரைக்குள் அவர்கள் இருப்பார்கள். இறந்தவர்கள் நீண்ட நித்திரைக்குள், அதான் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி நாங்கள் சொல்லணும். உலகத்திலாம் ஆடி எல்லா ஆட்டத்தையும் போட்டுட்டு முடிவு கண்ட பிறகு இந்த கூறி அடிச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சாவை கண்ட பிறகு பேசாமல் அப்படியே ஒரு நித்திரையில் இருக்குது. அதன் பிறகு 1 தெசலோனிக்கேயர் எழுதுகின்ற பொழுது பவுல் சொல்கிறார், முதலாவதாக இறந்தோர் உயிர் தெழுவார்கள். அந்த தூங்கிட்டு இருக்கிறார்கள் தான் முதலாவது உயிர் தெழுவாங்க. அதன் பிறகு தப்பி தவறி நாங்கள் உயிரோடு இருந்தால் நாங்களும் உயிர் தெழுவோம். நாங்கள் அவங்களுக்கு பிறகு இறந்திருந்தால் எங்களுக்கு முதலாக மறுத்த உயிர் தெழுந்த பிறகு நாங்களும் அந்த நித்திரையிலிருந்து உயிர் தெழுவோம். அதன் பிறகு எனக்கு ஜட்ஜ்மெண்ட் சீட் மட்டும் போய் நிற்க வேண்டி வரும். அதன் பிறகு தான் மற்ற எல்லாம் தீர்மானிக்கப்படும்.
இவ்வாறு இறப்புக்கு பிறகு ஒரு நித்திரை. There was a thinking that even after that there will be a deep silence or a deep sleep. People will fall asleep even after the death. And when Christ comes, or when the judgment was about to take place, people will wake up. சிலாக்கள் சொன்னாங்க, இறந்த பிறகு ஒன்றுமே இல்லை, வாங்குற மூச்சு காத்துல கலந்துரும், எந்த செத்தாக்கள் உயிரோடு இருந்ததை வச்சுதான் அப்படி எதுவுமே இல்லை, இப்படி ஒன்று. இந்த மாதிரி பேகன் அல்லது சமய நம்பிக்கை இல்லாத மற்றவர்களுடைய தாக்கமும் யூதர்கள் மத்தியில் இருந்தது. ஆக இந்த உயிர்ப்பை பற்றி யூதர்களுக்கு பெரிய ஒரு சிந்தனை இல்லை, அது அவங்களுக்கு இருக்கவில்லை. நற்செய்தி எழுதப்படுகின்ற பிறகுதான் இந்த உயிர்ப்பை பற்றி அதிக ஒரு சிந்தனை யூதர்கள் மூலமாக, விசேஷமாக கிறிஸ்தவர்கள் மூலமாக பெரிய ஒரு கலந்துரையாடலுக்கு அல்லது பேச்சுக்கு உள்ளாகிறது, ஒரு பேசும் பொருளாக மாறுகிறது. Jewish were not, they didn't care about the resurrection or the life after death. But it was after the gospel, before gospel being written only, this thinking stimulated the thinking of the people. That is especially and due to the thinking of the Christian people. அதுதான் பவுல் எழுதுகின்ற பொழுது இந்த நற்செய்தியை பற்றியெல்லாம் அவர் எழுதவே இல்லை. அவர் எழுத நேரம் இதை பற்றி சிந்தனை மக்கள் பற்றி பெருசாக இருக்கவே இல்லை. இறந்தார், உயிரோடு இருக்கிறார் சொல்லி இதை ஏன் டீட்டெயிலாக போயிட்டு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காமிக்கணுன்ற ஒரு தேவை பவுலுக்கு இருக்கவில்லை. அவர்தான் ஆனால் இவர்கள் எழுதுகின்ற பொழுது கிரேக்க யுகத்துக்கு சொல்கிற நேரம் சரியாக ஃபிலாசபிக்கலியாக அவங்க அதை ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது யூத சமூகத்துக்கு ஏற்ற விதத்தில் மத்தை எழுதுகிறாரு, மாட்டு சாதாரணமாக எழுதுகிறார், லூக்கா புறவின மக்களுக்கு புரிந்து கொள்கிற விதத்திலே அது. இதெல்லாம் சொன்ன பிறகு நாங்கள் இந்த நற்செய்தியை நம்புறேன்னு சொல்லி இங்கே எல்லா நற்செய்தியாளர்களும் இரண்டு நிலையில் ஒன்றுபடுகிறார்கள். Though the accounts are different from gospel to gospel, context to context, all four gospels are merging. At one point, there are two important, based on two important thoughts. இரண்டு பிரதானமான சிந்தனைகளிலே இந்த நான்கு நற்செய்தியாளர்களும் இணைகின்றார்கள். ஒன்று வெற்று கல்லறை, empty tomb, வெறுமையான கல்லறை. இரண்டாவது appearance of Jesus, ஆண்டவர் இயேசு மக்களுக்கு தோன்றியது, மற்றவர்களை மீட் பண்ணினது, மீட்டிங். First was the empty tomb. All the gospel writers are agreeing on this account. They all said yes. Whoever went to the tomb, they encountered, they were able to see the empty tomb. Secondly, all agreed that the risen Lord appeared to more than 500 men and women, including the apostles, individuals and all. தனிப்பட்டவர்கள், பெண்கள், ஆண்கள், 500க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே சீடர்கள் வாங்கலாக இவர் எல்லாருக்குமே தரிசனமானார், உண்டு குடித்தார். இந்த ரெண்டு விஷயங்களில் எல்லா முழு நற்செய்தி திருமறை வாசங்களும் இணைகின்றன. இங்கிருந்து நாங்கள் ஈஸ்டர் அல்லது உயிர்ப்பு விழா செய்தியை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். And from this point only, we are supposed to reflect or to learn the lessons about the resurrection of Jesus. எல்லாவற்றையுமே நாங்கள் ஒன்று திரட்டி பார்க்கின்ற பொழுது முதலாவதாக எங்களுக்கு வருகின்ற செய்தி, யாருடைய கண்ணை நம்புவது? மத்தேயுடைய கண்ணை நம்புவதா? சென்ற 3 பெண்களுடைய கண்களை நம்புவதா? 3க்கு மேற்பட்ட பெண்களுடைய கண்களை நம்புவதா? மக்தலேனா மரியாளுடைய கண்ணை, அவருடைய பார்வையை நம்புவதா? எல்லா பார்வைகளையும் தாண்டி விசுவாச பார்வை நம்ப நாங்கள் அழைக்கப்படுகிறோம். விசுவாசம் என்கின்ற கண் கொண்டு கிறிஸ்து இயேசுடைய வெற்றுக்கடலை அவருடைய உயிர்த்தெழுதலை காண அழைக்கப்படுகிறோம். At the outset, we are invited to see and believe the resurrection of Jesus, the empty tomb and the appearance of Jesus through the eye of faith. Not through the eye of Mary Magdalene, not through the eyes of the women, not through the eyes of the 2 women or the 3 women or single woman, but through the eyes of faith. விசுவாசம் என்கின்ற கண்களை கொண்டு பார்க்கின்ற பொழுதுதான் கிறிஸ்து இயேசுடைய உயிர்ப்பு எங்களுக்கு புலப்படுகின்றது அல்லது தெரிகின்றது. எல்லா நற்செய்தியாளர்களும் தங்கள் பார்வையிலே இந்த உயிர்ப்பை பார்த்து எங்களுக்கு பரிசாக கொடுப்பது என்ன? உயிர்த்த கிறிஸ்துவை நம்புங்கள். The present that all the gospel present to us is believe in Jesus Christ, the risen Lord, and accept Him as the risen Savior. So we are invited to
See through the eye of faith. விசுவாச கண்களை கொண்டு உயிர்த்த கிறிஸ்து இயேசுவை காண அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, the resurrection invites us to bear witness to his resurrection by experiencing him in life and not by seeing things. பார்ப்பதினால் அல்ல, நாங்கள் பார்த்தவர்கள் சொல்வதனால் அல்ல, பார்த்தவர்கள் சொன்னாலும் நாங்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய அனுபவத்தின் மூலமாக அந்த உயிர்ப்புக்குள் வர அழைக்கப்படுகின்றோம். அனுபவம், கிறிஸ்துவோடு இருக்கின்ற அனுபவத்தின் மூலமாக அவருடைய உயிர்ப்பையும் நாங்கள் அனுபவிக்க அழைக்கப்படுகின்றோம். We are invited to experience the resurrection of Jesus by experience the risen Christ in our lives. தாண்டவரை எங்களுடைய வாழ்விலே அனுபவிப்பதன் மூலமாக அவரை அவருடைய உயிர்ப்புக்கு சான்று பகர அழைக்கப்படுகிறோம். We are all witness the resurrection of Jesus Christ. But before that, we need to experience Christ in our lives. கிறிஸ்து இயேசு உயிர்த்தார் அல்லேலூயா என்று சொல்வதற்கு முதல்ல அவரோடு நான் அவர் உயிர்த்ததை நான் முதலாவது அனுபவிக்க வேண்டும். அதை நான் விசுவாச பார்வையிலே பார்க்க வேண்டும், காண வேண்டும். காணாமல் அனுபவிக்காமல் நாங்கள் சாட்சியாக மற்றவர்களுக்கு சொல்லலாம். இதுதான் இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய சவால் இன்றைய சூழலில். இன்று எங்களுடைய இந்த சூழலிலே நாங்கள் எவ்வாறு விசுவாச கண் கொண்டு கிறிஸ்து இயேசுவை பார்க்கலாம்? இன்று நாங்கள் வாழுகின்ற சூழலிலே எவ்வாறு உயிர்த்த இயேசுவை காணலாம்? பவுலுடைய சூழலில் அவர் விதமாக இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பை சாட்சியாக முன்வைக்கின்றார். நான் நற்செய்தியாளர்களும் அவர்களுடைய சூழலிலே பின்னணியிலே பார்வையிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை முன்வைக்கின்றார்கள். இன்று நாங்கள் எங்களுடைய சூழலிலே உயிர்த்த கிறிஸ்துவை எங்கே எவ்வாறு காணுகின்றோம்? நாங்கள் காணுகின்ற வெற்றுக்கலரை என்ன? எவ்வாறு அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக சாட்சியாக நாங்கள் காணுகிறோம்? In what context do we experience the risen Christ, like Paul and all for other gospel writers? What is our context? Based on what we witness Christ and his resurrection. மூன்றாவதாக, அன்பினுடைய வல்லமை கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசம் வைக்க எங்களை அழைக்கிறது. The power of love is helping us to believe in Christ Jesus. இந்த கல்லறைக்கு சென்ற மார்த்தாலையும் மக்தலேனா மரியாளையும் அதன் பிறகு அவருடைய செய்தியை கேட்டு நற்செய்தியின்படி கல்லறைக்கு ஓடி சென்ற பேதுரு, மற்றைய சீடர் என்று சொல்லப்படுகிற யோவானும், இந்த யோவான் என்கின்ற சீடனும் மக்தலேனா மரியாளும் ஒரு பண்பிலே ஒன்றுபடுகின்றார்கள். கிறிஸ்து இயேசுவோடு அவர்களுக்கு இருந்த உறவில். அதான் மேரி மேக்டலின் and the disciple whom Jesus loved, John, are falling into one category in their relationship with Jesus, that is love, based on that. We know, unlike Mary Magdalene, no other person in the Bible loved Jesus. It was Mary Magdalene. மக்தலேனா மரியாளை போல ஆண்டவர் இயேசுவை அதிகமாக நேசித்த ஒரு பெண் சீடரை நாங்கள் திருமுறையிலே காண்கிறோம். சீடர்கள் மத்தியிலே அன்பு சீடர் என்று சொல்கின்ற அளவுக்கு யோவானை தவிர மற்ற சீடர்கள் யாருமே இயேசுவை அன்பு செலுத்தவும். Among the disciples it was only John who had great love towards Jesus. இந்த அன்புனால தான் மக்தலேனா மரியாளுக்கு வெற்றுக்கலரை கண்டு அந்த முதலாவது சாட்சியாக மாறுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த அன்பு காரணமாகத்தான் யோவான் என்கின்ற அன்பு சீடனுக்கு அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற விசுவாசத்தை முதலாக ஏற்றுக்கொள்ளவும் அறிக்கையிடும் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. காரணம், கிறிஸ்து மீது அவர்களுக்கு இருந்த உறுதியான அசையான கலரான அன்பு. It was love that helped Mary Magdalene to witness as the she became the first witness to the resurrection of Jesus because of the love that she had for Christ Jesus. It was because of the love that John had for Jesus that led him to accept and believe the resurrection of Jesus. In simple terms, it was love for Christ. கிறிஸ்து இயேசுவுக்காக இருந்த அன்புதான் இந்த சீடனையும் இந்த சீஷையையும் முதலாவதாக அந்த அவர் உயிர்த்து விட்டார் என்ற செய்தி அந்த இடத்துக்கு வந்த அதற்கு சான்று பகரவும் அவர் உயிர்த்து விட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பாக அளிக்கிறமாய் அமையும். ஆகவே கண்டது மட்டும்தான் மக்தலேனா மரியாள், விசுவாசிக்கவில்லை. யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க போல. அதான் சொல்றேன்,
விசுவாசம் இல்லை. கண்டது உண்மை. She witnessed, she encountered the empty tomb, but she didn't believe that Jesus been risen. ஆனால் யோவான் முத ஓடி வரல. பேதுரு தான் அந்த இடத்துக்கு, பேதுரு மித ஓடி வராரு. அதுக்கு முதலாவதாக காலையில் ஓடி போனது வந்து அந்த இடத்துக்கு மக்தலேனா மரியா. அது பிறகு தான் பேதுரு யோவான் போகிறாங்க. அதில் யோவான் தான் ஓடி போகிறார், அப்படி போய் பார்க்கல. பேதுரு தான் போய் பார்க்குறாரு. அதான் ரெண்டாவதா பேதுரு தான் அந்த சீலைகள்லாம் காண்றாரு. மூன்றாவதாக தான் யோவான் குனிந்து பார்த்துள்ளே சென்றார். ஆகவே யோவான் மூன்றாவது நபராக தான் அந்த இடத்தை பார்க்கிறார். முதலாவது ஒரு பெண் மக்தலேனா மரியா, அதிக அன்பு செலுத்தியவர். ரெண்டாவது பேர், மூன்றாவது தான் யோவான். ஆனால் மூன்றாவதாக சென்றாலும் அவன் அன்பு செலுத்தினபடினாலே முழுவதுமாக விசுவாசித்தது முதலாக யோவான். Though John became third to go and see the place or the empty tomb, he is the one who became the first to believe the resurrection of Jesus. அன்பானவர்களே, நாங்களும் கிறிஸ்து இயேசுவிலே முழுமையான அன்பு வைக்கின்ற பொழுது முதலாவது போயிட்டு ஜீசஸ் இருக்கிற இடங்களை கண்டாலும் வேலை இல்லை, நம்ப ஆரம்பித்தார். முதலாவது நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். அவரை முதலாவதாக அவரை நம்முடைய வாழ்க்கையை சந்திப்பது, அவரை சந்தித்தலும் ஏற்றுக்கொள்வது, விசுவாசித்தலும் மிக முக்கியம். We need to meet Jesus, and in the meantime we need to accept and believe Jesus. Both are equally important. ரெண்டுமே மிக முக்கியமான. Two lessons from two different individuals, Mary Magdalene and John, the disciple of Jesus. அடுத்ததாக இன்னும் ஒரு சிந்தனை. மக்தலேனா மரியாள் அந்த இடத்துல போய் கல்லறை எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். ஜீசஸ் எங்கிருந்து கதைக்கிறார், இந்த பக்கத்துலேருந்து கதைக்கிறார். அவர் திரும்பி பார்த்தார். அவருடைய கண் எப்போ இருக்குது, எங்கே எதில் இருக்குது, அந்த திறந்திருக்கிற கல்லறையில், வெற்று கல்லறையில் தான் மரியாளுடைய கண் இருக்குது. அவருடைய பார்வை இப்பொழுதுமே பதிக்கப்பட்டிருந்தது வெற்று கல்லறையில். ஆனால் ஆண்டவர் இயேசு பின்னுக்கிருந்து பேசுகிறார். டிரெக்ஷன் வித்தியாசப்படும். அவருடைய கண்கள் இருட்டோட கலக்கமாக இருக்குது. அவர் திரும்பி பார்க்குற நேரம் தெளிவு, சத்தத்தை கேட்கலாம், பார்வையிலே தெளிவில்லை. அவர் யோசிக்கிற தோட்டக்காரன் போல தெளிவற்ற பார்வை. அன்பான சீஷி அல்லது சீடர் மக்தலேனா மரியாள். அன்பு எவ்வளோ செஞ்சாலும் வேலை இல்லை, தெளிவான பார்வை இல்லாதவர்கள் கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய வாழ்க்கை. ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ்னு போஸ்டர்லாம் எழுதி ஸ்டிக்கர்லாம் போட்டால் பத்தாது. அவரை குறித்து சரியான தெளிவான பார்வையே இருக்குது. So it's enough for us to paste all the stickers, I love Jesus, I love Jesus. We need a clear vision about Jesus. Though Mary Magdalene fixed her eyes on the empty tomb, she was able to hear the words of Jesus, Mary. But her direction and where Jesus was are different. She was able to see, she fixed her eyes on the empty tomb, whereas Jesus spoke from her பேசும். அவர் பின்பக்கம் தான் ஜீசஸ் பேசும். ஆண்டவர் இயேசு பேசுகிறார். ஆனால் இவர் பார்வை முன்பாக இருக்குது. நாங்கள் நினைக்கிறோம், நாங்களாம் சரியாக ஜீசஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம், முன்னுக்கு தான் போயிட்டு இருக்கோம், பார்த்து கிளியராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இயேசு நாளைக்கு பின்னுக்கு எங்களோட பேசுவார். நாங்கள் வெறும் வெற்றுக்கடனை பார்க்குறது பெருசாக என்னது தப்படிச்சுட்டு இருக்கோம். This is happening in our lives. Sometimes we see, okay, this is for Jesus, but all is empty in our lives. Quite often we fix our eyes on empty things, thinking that is Jesus, but Jesus is somewhere else. இயேசு வேற எங்கேயோ எங்களோட பேசுகிறார். சரி, நான் அப்படி திரும்பி பார்த்தாலும் தோட்டக்காரர், வேலைக்காரர் இப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அது இயேசு கிறிஸ்துன்னு நாங்கள் கண்டுகொள்ள எங்களுடைய பார்வை மங்களாக இருக்கிறது. காரணம், கவலையிலே அவருடைய பார்வை அதிகமாகிவிடும். Why she couldn't clearly see Jesus? Her eyes were pretty heavy, full of sorrow, suspicion, tension. பதற்றத்தில் இருக்கிறார், பயத்தில் இருக்கிறார், கவலையில் இருக்கிறார். சரியாக ஜீசஸ் கூட விளங்குதில்லை. ஆண்டவர் இயேசுவும் தோட்டக்காரன் தான் அவள் விளங்கும். நாங்களும் பதற்றத்திலே, பயத்திலே, அச்சத்திலே, நடுக்கத்திலே இருக்கின்ற பொழுது தெளிவாக தெரிய வேண்டிய கிறிஸ்து இயேசுவும் தெளிவற்று தான் தெரிவார். அங்கே தான் என்னுடைய விசுவாசம், ஆட்டம் காணும், அசை. அப்போ தான் சர்ச்சை விட்டு அங்கே ஓடி போகிறது, அந்த சர்ச்சை விட்டு இங்கே ஓடி வராது. At that time only we run from place to place, searching and seeking God. Where is Jesus? Where is Jesus? Where is Jesus? But you won't see, you won't encounter Jesus anywhere. If you are running from place to place with heavy eyes, sorrow and unclear. Clarity is important. தெளிவு தேவை.
திருமறை குறித்து தெளிவு தேவை, கிறிஸ்து இயேசுவை குறித்து தெளிவு தேவை, அதை வாசிக்கிறதுக்கும் தெளிவு தேவை. சில பேர் பைபிள் வாசிக்கிறத பார்த்தாலே என்னத்தான் வாசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பைபிளை வாசிக்கிறதா வேற என்ன வாசிக்கிறாங்க தெரியல. வெளிப்படையா வாசிக்கிறது சொல்றேன், ஆனா உள்ளாந்துடைய வாசிப்பிலும் தெளிவு தேவை. வாசிக்கின்ற பொழுது எப்போ பைபிளை வாசிக்கணும்? நீங்க பைபிளை வாசிக்கிறீங்க, சில பேருக்கு தெரியுது இவங்க பைபிளை ஏதோ எழுத்த வாசிக்கிறாங்க, வசனங்களை வாசிக்கிறாங்க, திருமறையை வாசிக்கவில்லை. அந்த அளவுக்கு பிழை. முடியாட்டி வாசிக்கூடாது. 1க்கு 3 முறை தெளிவாக வாசிச்சுட்டு வந்து பைபிளை வாசிக்கணும். அன்னைக்கு நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய ஈஸ்டர் விஜிலையும் சரி, இந்த மொண்டிபர்ஸ் விஜிலையும் சரி, ஈஸ்டர் விஜிலையும் சரி, அப்போ எவ்வளோ பிள்ளைகள், எவ்வளோ தவறுகள். இது எவ்வளோ கண்ணியமாக கௌரவமாக ஆயத்தத்தில் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. ஆயத்தப்பட முடியும்னு சொன்னால் வாசிக்காதீங்க, பைபிளை திறக்காதீங்க, வாசிச்ச பாவத்தால் ஆகாதீங்க. பிள்ளையா சொல்லி மக்கள் கேட்குறாங்க, ஒருத்தர் வாசிக்கிற நேரம். You can't read the Bible without being in error. Don't read. Please stop reading, because you are reading on behalf of the whole people. For congregation, you need a lot of preparation for that. Bible reading is itself a ministry. திருமறை வாசிப்பது ஒரு ஊழியம். நீங்கள் எல்லாருமே பைபிள் படிச்சா பரவாயில்ல, எல்லாம் வாசிக்கிறாங்கன்னா இந்த என்ன வாசிக்கணும்னு கேட்டு இருப்பாங்க. அது சரியான தெரிவு தேவை, சரியான விடயம் மக்களுக்கு செல்லவில்லை பிரச்சனை. அப்படி கிறிஸ்து இயேசுவை காண்பதிலும் அவருடைய குரலை கேட்பதிலும் அவரை கண்டு கொள்வதிலும் எங்களுக்கு சரியான பார்வை பதிச்சாதான் இதையும் சரியாக தெரிஞ்சுக்கொள்ளாது. You need to fix your eyes on the correct things in order to get the things or understand anything in the proper way. So what design எது எங்களுக்கு தீர்மானிக்கின்றது? நாங்கள் எந்த இடத்துல எப்படி எவற்றின் மீது எங்களுடைய பார்வைகளை பதிக்கின்றோம், செவிகளை திரும்புகின்றோம். மரியாள் அன்பு செய்த சீடர் தான். நாங்கள் எல்லாமே இயேசு அன்பு செய்வோம். ஆனாலும் எவ்வளோதான் பக்கத்தில் ஓடி போகிறது விரும்பினாலும் சரியாக பார்வையில் என்றால் வெற்று கலரில் தான் எங்களுடைய பார்வையில் விசுவாசம் இல்லாமல். இன்னைக்கு எத்தனை பேர் வெற்று கலரை மீது விசுவாசம் வச்சுக்கிட்டு ஆலயங்களில் வழிபடுகின்றார்கள்? ஜீசஸ் வித் ஆண்டவர் வேற எங்கேயும் அப்படியே நிற்கிறார். எங்களோட வழக்கில் சொல்லுவோம், குத்துக்கல் மாதிரி அவர் அப்படியே நிற்கிறாரு. வெற்று கல்லை பார்த்துக்கிட்டு மரியாள் ஏதோ வேணுமானா கலந்து போய்கிட்டு இருக்கிறார். அப்படிதான் எங்களை விஷயம் பிரச்சனை எங்கேயோ இருக்கும், என்னத்தையோ பிடிச்சி தர மாதிரி இருப்பாங்க. பாருங்க, சரியாக அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. Certain people cannot address to the point. Maybe நீங்கள் அந்த விஷயம் அப்படின்னு தெரிவிப்பாங்க. வந்தால் டக்குன்னு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு பேசிட்டு விஷயத்துக்கு வர மாட்டாங்க. என்னத்தையோ கட்டி பிடிச்சிட்டு எங்கேயோ தர மாதிரி இருப்பாங்க. சொல்ல வேண்டிய விஷயம் அங்கே அப்படியே இருக்கும், செய்ய வேண்டியது சொல்ல அப்படியே தேட வேண்டியது, பிடிச்சிக்கொள்ள வேண்டியது, நம்ப வேண்டியது ஏதோ இருக்கும். ஆனால் மற்றதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தர மாதிரி இருப்பாங்க இல்லையா? அதான் கிறிஸ்தியனுடைய உயிர்ப்பு பற்றியும் இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் தான் இருக்கும். அப்போ என்ன செய்யற மரியாள் ஓடி போயிட்டு சீஷர்களுக்கு சொல்லு, சான்று பார்ப்பீங்களா? நினைத்து பாருங்கள், உயிர் தெழுதலை கண்டது முதலாவது பெண்கள். சந்தோஷப்படுங்க பெண்கள், நீங்கள் தான் முதலாக ஜீசஸுடைய உயிர்ப்பை கண்ட சாட்சிகள். ஆண்கள் நாங்கள் அல்ல. It was women who witnessed the resurrection of Jesus. No Peter, no John, no any male disciples. It was women. பெண்களுக்கு இன்று ஊழியத்திலே அவ்வளவு பெரிய பங்கும் அழைப்பும் ஆசீர்வாதம் இருக்கிறது. So let us not run down women in our society when it comes to faith and action. எங்களுடைய விசுவாசத்துக்கும் சேவைக்கும் வருகின்ற பொழுது நாங்கள் பெண்களை தள்ளி வைத்து தரப்புறவாக பார்க்கக்கூடாது. அது ஒரு பெண் தான் முதலாக தைரியத்தோடு ஓடுது. மற்ற ஆட்களும் கிறிஸ்தியஸை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் எப்படா நான் ஆண்டவர் இயேசுக்கு போயிட்டு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன் சொல்லி, ஏன்னா 3 நாள் முடிஞ்ச பிறகு கலருக்கு ஆக்கள் ஓடுவான், 3 முறை தொடர்ந்து போவான். ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த பிணம் செத்த பிறகு ஒரு 3 நாளைக்கு பிறகு அந்த ஆவி அந்த இடத்த அந்த சுற்றிட்டு இருக்குமா. யூதருடைய நம்பிக்கையா? யூதர்களுக்கு இந்த நம்பிக்கைகள் மட்டும் தெரியாது. நான் என்ன சொன்னேன், கிரேக்கர்கள், பபிலோனியர்கள், பாரசீகர்கள், ரோமர்கள் எல்லாத்தையும் இந்த நம்பிக்கை வந்துச்சு யூதர்களுக்கு. பணம் இறந்த பிறகு அந்த பணத்தை சுற்றி அந்த ஆவி 3 முறை அலையும். அதான் இன்னைக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆவி இந்த வீட்டு அலையுது அப்படின்னு சொல்லி பயந்து ஊருக்கு போக மாட்டாங்க. ரெக்கப்பத்தில் இருப்பாங்க, ரெக்க போடுவாங்க, இவங்க கையில் போடுவாங்க, அந்த கையில் போடுவாங்க, இந்த கையில் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். தெரியாமல் செஞ்சாலும் ஏதோ காரணம் இருக்குது. காரணம் இதுதான். அந்த இடத்துல 3 நாள் சுற்றி இருக்கணும். இந்த பிணம் கொஞ்சமாக உருக்குலைய தோங்கும். கொஞ்சம் அப்படி சொல்லுவோம். அந்த நேரம் தன்னுடைய ஆவிக்கு தெரியாதான், ஆஹா இதான் நான் இருந்த கூடு உடம்பு அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறிடுது. 3 நாளைக்கு தான் பிரிஞ்ச உயிரை உடலோட 3 நாளைக்கு தான் அப்படிப்பா. அது பிறகு அது டக்குனு டிசப்பியர் ஆகுது. அதுக்கே தெரியாதான் இதான் நான் இருந்தவர் தெரியாது. சுற்றி பார்க்கணும். அந்த மாதிரி அந்த இடத்துல ஆவி, இயேசுனுடைய ஆவி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவங்க போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடணும்,
அந்த எம்பாம் பண்ண முடியாமல் போகும் ஜீசஸோட உடம்பை சொன்னால் பாசோவர் புனிதமான நாளில் செத்த உடம்புல கையை வைக்கலாம் போகின்ற பொழுது உடம்பை மட்டும் காணும். இது என்னது? நான் இப்படியே நிற்கிறேன், என்ன கெசப் இதெல்லாம் இப்படியே இருக்குது, என்னுடைய உடம்பை மட்டும் இல்லை, ஒரு கெசப்னு நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த உயிர் மட்டும் அந்த இடத்தை விட்டு அப்படியே சென்று விட்டது. தலையை சுற்றின துணி அவ்வாறு அதே இடத்துல கொஞ்சம் கூட பிசகாமல் குலையாமல் அப்படியே இருக்கிறது. உடலை திருட்டி கொண்டு போனால் துணியோடு திருட்டி கொண்டு போயிருக்க வேண்டும், அல்லது துணியை என்ன சொல்றது குழப்பி வச்சுட்டு நாங்கள் சொல்லுவோம், அப்படி வச்சுட்டு எடுத்து போயிருக்கோம். ஆண்டவர் இயேசுவின் உடல் திருடப்படவில்லை. ஒன்று. ரெண்டாவது, ரோமர்கள் இந்த உடலை ஜீசஸை சித்திரவதை பண்ணி கொன்றது மட்டுமல்ல, இந்த உடலை என்னமாவது பண்ணணும்னு சொல்றதுனால களவாணி விடுவார்கள் என்று பயந்து யூதர்கள் ரோமர்கள் அதற்கு அசைக்க முடியாத ஒரு கல்லை வச்சு, யாராலையும் தனியாக தள்ள முடியாத ஒரு கல்லை வச்சு அதை சீல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையும் திறந்துட்டு தான் ஆண்டவர் இயேசு வந்தார். ஆகவே மனிதர்களால் தள்ள முடியாத புரட்ட முடியாத கல்லை தள்ளி புரட்டி கொண்டு வருகின்ற அளவுக்கு இயேசுடைய வல்லமை ரோமர்களுடைய வல்லமையை விட பலத்தை விட அதிகமாக இருந்தது. The power of Jesus was well above the power of the Romans who kept a stone door in order to close and seal the tomb of Jesus. There we see the power of Jesus, which is higher and above than the powers of the world. உலக பிரகாரமான வல்லமையை விட ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தானுடைய வல்லமை அதிகமானது, மேன்மையானது. கடைசியாக நாங்கள் எல்லோருமே கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்ப்பை அனுபவித்து கண்டு விசுவாசித்து நாங்கள் காத்துக்கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அதை பார்க்க அழைக்கப்பட்டது. இவர்களுக்கு பணிக்கப்பட்ட சொல்லப்பட்டது, சென்று மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் ஏற்கனவே உங்களோடு வாழ்ந்த பொழுது சொன்னதை இன்று அவர் நிறைவேற்றியிருக்கின்றார். எல்லாருக்குமே சொல்லு. ஷேர் த காஸ்பல். இதுதான் ஆண்டவர் இயேசு இறந்த ஒரு நிலையில் இல்லை, அடக்கி மரண கல்லறை அதிகாரம் கடைசி வைக்கப்படுகின்ற ஒரு நிலையிலும் இல்லை. எல்லாவற்றையுமே துறந்து அவர் வெளியே வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டுள்ள கற்களை புரட்டுவது பெரியோர் கிடையாது. இன்னைக்கு நான் நினைக்கிற ஆண்டவரால் செய்யக்கூடியது இவ்வளோ தான், அதுக்கு செய்ய முடியாது சொல்லிட்டு அதை விட நாங்கள் நம்பி போகின்ற சக்திகள் உலகத்தில் இருக்கிறார்களா? உலக பிரகாரமான சக்திகள், அந்த சக்தி இந்த சக்தி அவருக்கு நிறைய சக்திகள் இருந்தால், ஆனால் ஆண்டவர் இயேசு the power of Jesus is above all the powers of this. உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமை அதிகாரங்களை விட காந்தி செல்கின்ற மேன்மையான வல்லமையாக. அதற்காக நாங்கள் எங்களுடைய பார்வையை சரியானவற்றிலே வெற்றி கலையாக கிறிஸ்துவின் பார்த்து அழைக்கப்படும். Therefore, we are invited to fix our eyes on Christ. Jesus is the author and the perfecter of life, and not on the things that are imitated. வெற்று காரியங்களிலே சிந்தனையை பார்வையை பதிப்பாங்க. கிறிஸ்து இயேசுவே வாழ்வுடைய முன்மாதிரியானவருடைய வாழ்க்கையிலே அவரிலே என்னுடைய பார்வையை பதிக்க நாங்கள் அழைக்கிறோம். ஆகவே இந்த காஸ்பல்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வாசித்த பிறகு சந்தேகப்பட்டு சந்தேக கண் கொண்டு பார்த்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இல்லை. இந்த நிலையை, இந்த கன்ஃபியூஷனுக்குள்ள, இந்த குழப்பங்களுக்குள்ளேயும் ஆண்டவர்களுக்கு தெளிவை தந்திருக்கிறார்கள். Among all this confusion based on the gospel accounts, God is still guiding us to a place where we can get a clear picture about the resurrection of Jesus. இந்த கிறிஸ்தியத்தை பற்றிய சரியான தெளிவான ஒரு படத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வாழ்க்கையில் குழப்பமான நேரம் கொள்கைப்படுகிறது. தெளிவு பெற ஆண்டுடைய சமூகத்தினார் ஆண்டவர் குழப்பத்தை உருவாக்குவார்தான். மரியாதை குழப்பத்தை உருவாக்குனார். நீ கல்யாணம் கட்டல, இன்னும் புருஷனோட கூடி வாழவும் அவங்களோட பிள்ளை பிறக்கும். எவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் பெண்ணு யோசிச்சுப்பாரு. கல்யாணம் கட்டின பிறகு புருஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஆளை, புருஷனாக இருக்கு. சேர்ந்து வாழ முதலே, கல்யாணத்துக்கு முதலே அவர் கர்ப்பவதி ஆனால் அவருக்கு எவ்வளோ பெரிய குழப்பம். பிறப்பிலிருந்தே ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு முதல்ல இருந்தே கடவுள் பலரை குழப்பறார். அது முக்கியமான வாழ்க்கை மரியாதை. அந்த குழப்பம் கொஞ்சம் நீடிச்சு வருது. இப்போ பிறந்து கோயிலுக்கு முத கொண்டு போகிற நேரமே கொண்ட மகன் செத்து போயிடுவான் அப்படி சொல்லி யார் சிக்கியம் சொல்கிறார். இன்னும் ஒரு குழப்பத்துக்கு மேலே குழப்பம், சிக்கலுக்கு மேலே சிக்கல் வந்தார். ஆனால் மரியாதை கடைசிக்கு சரியாக தெளிவாக இருக்கிறார். சிறுவை மட்டும் ஆனதை சொல்லி இழப்புவாங்க. எல்லாரும் குழந்தை ஓடி போகிறாங்க. அவருக்கு தெளிவாக இருக்கிறார். உயிர்த்த பிறகும் அவள் அதே நிலையிலே இருக்கிறார்.
மகதலேனா மரியாதை போல அன்பு செய்கின்ற கிறிஸ்துவை, யோவானை போல கிறிஸ்து இயேசுவை அன்பு செய்கின்ற, மற்ற சீடர்களைப் போல இந்த நற்செய்தியை பறைசாற்றுகின்ற மக்களாக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். விசுவாசிகளாக அதே வகையிலே சரியான இடத்தை கிறிஸ்து இயேசுவை தேடி கண்டு கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த 50 நாட்கள், 30 நாட்கள், 50லும் 200 நாட்களிலும் ஆண்டவர் இயேசு யார் யாரும் விடைபடுகிறார்கள் எல்லா காரியங்களையும் சிந்திக்கின்ற பொழுது வரையிலாக கடவுளை நாங்கள் அணுகிவர் எங்களுடைய சூழலிலே, எங்களுடைய அனுபவத்திலே கிறிஸ்து இயேசுவை உயிர்த்தாண்டவரை சந்திக்க எங்கள் வருகிறார்கள். May the God that is in Christ help us to encounter Him based on our own context, with all our own experience, in order to experience Christ that is in Jesus in our lives. Amen.